ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் ட்ராப் சிஸ்டம் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன் அட்வான்டேஜஸ் இதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் இருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h. ஓகே, எல்சிடி கேனில் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடின்னு சொல்லி எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் ஆர்டிஎஸ் அப்படின்னா ரெயின் ட்ராப் சென்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த பஸ்ஸில் வந்து 7th பின்லையும் வாய்ட் செட்டப்பில் LCD.begin 16,2 16,2ல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து 16x2 LCD யூஸ் பண்ண போகிறேன். LCD.setcast 0,0 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் என்ன பண்ணேன் ரெயின் வாட்டர் டிரெக்ஷன் பிரிண்ட் பண்ணேன். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் வந்து எனக்கு சிஸ்டம்னு பிரிண்ட் பண்ணு சொல்லியிருக்கேன். அடுத்து RDS அப்படிங்கிறது வந்து இன்புட்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, பின் மோட் RDS, இன்புட் பஸர், அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ராப் வந்து டிலே வந்து 2 milliseconds நான் கொடுத்துருக்கேன். வாய்ட் லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு RDS அப்படின்னா என்னென்னா எனக்கு ரெயின் ட்ராப் சென்சார் LCD.clear பண்ணிட்டு LCD.setcast 0,0ல் RDS ஈக்குவல் டு சென்சார் ஸ்டேட்டு. சென்சாரோட ஸ்டேட் வந்து என்னென்னா இப்போ RDS சென்சார்னால் என்ன அர்த்தம், இந்த சென்சாரில் வந்து ரியல் டைமில் என்ன வேல்யூ வரும் அந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ணு. சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு பஸ்ஸில் வந்து ஹை பண்ணு. அதே 1 இருந்துச்சு அப்படின்னா லோ பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்ஸ் அப்படின்னா தான் எனக்கு 1 தான் இருக்க போகுது. ஏன்னா 0ங்கிறப்ப பஸ்ஸில் வந்து ஹை பண்ணியிருக்கேன். இப்போ பஸ்ஸில் ஹை ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து ஓகே இப்போ வந்து ரெயின் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா லோ பண்ணிடுன்னு சொல்லணும். அதுக்காக தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம எழுதுறோம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடை வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். 332 வந்து நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இப்போ சிமுலேஷன் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு நான் போட்டு வச்ச ஃபைல்னால ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் எந்த லொக்கேஷனாக திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸ் அதில் அடினோ மினி ப்ராஜெக்ட் அதில் என்ன பண்ணலாம் ரெயின் வாட்டர் டிடெக்ஷன் சிஸ்டம். ஓகே, RDS அப்படின்னு கொடுத்துருங்க. அதில் ரெயின் வாட்டர் டிடெக்ஷன் சிஸ்டம் PDSBRG அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கான சிமுலேஷன் ஃபைல். இந்த ப்ரீவியஸாக நான் என்ன பண்ணுங்க வந்து ஒரு 25 ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ தான் நான் 9th ப்ராஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் பேலன்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் வரும், அதாவது நீங்கள் எதுவும் பண்ண இஷ்யூ இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் டிடெக்ஷன் சிஸ்டத்தில் ஃபஸ்ட் என்ன பண்ணிங்க ஒரு LCD டிஸ்பிளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு Arduino Uno மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டன்ஸ், ஏன்னா ரெயின் ட்ராப் சென்சார் ஒரு டிஜிட்டல் சென்சார், அதனால் டிஜிட்டல் ஸ்விட்ச் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற சென்சர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் லாஜிக். பாசிட்டிவ் லாஜிக்னா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் மாற்றணும். இப்போ பாசிட்டிவ் லாஜிக்கில் வந்து என்ன கான்செப்ட் மாற்றணும், இந்த சர்க்யூட்டுக்கு வந்து நேம் என்ன, இப்போ நான் இந்த சிமுலேஷனில் இங்கே என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சுவிட்ச் கான்செப்ட் என்ன பண்ணிருப்போம், 2 கான்செப்ட் யூஸ் பண்ணிப்போம். சுவிட்சில் வந்து 2 கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிப்பேன். அதில் நம்ம இங்கே வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணால் போதும். இந்த லாஜிக் வந்து என்ன லாஜிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த லாஜிக் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து 0 வோல்ட் அவுட்புட் வரும். 0 வோல்ட் அவுட்புட்டை வச்சு எனக்கு என்ன பண்ணணும், சென்சார் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ரெயின் டிடெக்ட் ஆகிடுன்னு சொல்லி பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுங்க டிரைவர் ரிலே சர்க்யூட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ அதுக்கு முதல் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ரிலே சர்க்யூட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து இண்டிவிஜுவலாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, யாருக்காவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுறேன். அது முன்னாடி ஐசி வந்து டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணேன். 332 வந்து என்ன பண்ணோம், கோட் வந்து பில்ட் பண்ணோம். இப்போ 332 டைம் கரெக்டாக ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணி ஃபைல் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாரேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின் ட்ராப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி காமிக்கும் பாருங்கள். ரெயின் டிடெக்ட் சிஸ்டம் காமிக்குதா, ஏன்னா ரெயின் டிடெக்ஷன் சிஸ்டம் ரெயின் வாட்டர் டிடெக்ஷன் சிஸ்டம்னு போட்டிருந்தேன். அதில் ரெயின் வாட்டர் டிடெக்ட் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ RDS வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸர் இந்த நார்மலி க்ளோஸில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலி க்ளோஸ்லாம் டச் ஆகிருக்கு. இப்போ நான் பஸ்ஸில் ஆன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நார்மலி க்ளோஸ்லேருந்து நார்மலி ஓப்பனுக்கு போகும் பாருங்கள் ரிலேயோட ஒரு பின்னு போகிறாங்க. நான் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலி ஓப்பனில் இருந்துச்சு. ஓகே, நார்மலி க்ளோஸில் இருந்துச்சு. இப்போது நார்மலி ஓப்பனில் டச் ஆகி பஸ்ஸர் வந்து நமக்கு இன்டிமேட் ஆகுது. இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.